தேசிய முன்னணியிலிருந்து விலகுவது தொடர்பில் மஇகா இன்னும் தீர்மானிக்கவில்லை. அது தொடர்பான முடிவை பொதுப்பேரவை தான் முடிவு செய்யும் என அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். யாரும் கருத்து தெரிவிக்கலாம், ஆனால் கட்சியின் எதிர்காலம் என வரும்போது பொது பேரவைக்கே முழு அதிகாரம் உண்டு என்றார் அவர். சுமார் 80 ஆண்டு கால உறவை முறித்துக் கொண்டு அடுத்த மாதம் தேசிய முன்னணியிலிருந்து மஇகா வெளியேற முடிவெடுத்து விட்டதாக அதன் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ M சரவணனை மேற்கோள் காட்டி முன்னதாக வெளியான செய்திகள் குறித்து விக்னேஸ்வரன் கருத்துரைத்தார். தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பின் போது மஇகாவின் அந்த முடிவு குறித்து சரவணன் தம்மிடம் தெரிவித்ததாக அம்னோ முன்னாள் உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ தஜுடின் அப்துல் ரஹ்மான் முன்னதாக காணொலி வாயிலாக தெரிவித்திருந்தார். மஇகா வெளியேறுவதற்கான காரணமாக பல்வேறு அதிருப்திகளை சரவணன் பகிர்ந்து கொண்டதாகவும் தஜுடின் கூறியிருந்தது அரசியல் சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் விக்னேஸ்வரன் இவ்வாறு கருத்துரைத்துள்ளார். கூட்டணியிலிருந்து வெளியேற உறுப்பு கட்சிகள் முடிவெடுத்தால் யாரையும் தடுக்க மாட்டோம் என தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஹமட் ஜாஹித் அமீடி முன்னதாக கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணி தொடர்பான முடிவு நவம்பர் மாத மஇகா பொதுப்பேரவையில் எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் அரசியல் வட்டாரத்தில் அந்த மாநாடு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.